வெண்டைக்கால இந்த மாதிரி ஒரு சப்ஜி மசாலா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி விடுங்க மூடி போட்டு. ஸோ அதை ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வேற பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. திருப்பி அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கடுகு, ஜீரகம், 3 போல பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 2 தக்காளி அளவுக்கு 2 பல்ஸ் அரைச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கறி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா 10 நிமிஷம் போல வெந்தோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. 2 நிமிஷம் போல கிளறி விடுங்க. டேஸ்டியான வெண்டைக்காய் சப்ஜி மசாலா தயார். ட்ரை பண்ணி